இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கும்பகோணம் சாமி மலையை பார்த்துட்டோம். இந்த டைம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக போகலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மரியாதை போய் இந்த பாறை கட்டி மாரியம்மன் கோயில் சொன்னீங்க இல்லையா, அது என்ன அதோட வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் வந்திருக்கோம். பைக் அப்படியே பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு நேராக உள்ளே வந்துட்டோம், சென்னை டு கும்பகோணம் போகிறதுக்காக. அதுக்கு முன்னாடி லைட்டாக பசியாக இருக்குது காலையில், அதனால் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு பஸ் இருக்கான்னு செக் பண்ணிடுவோம். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் நம்ம தோசை கடை அப்படின்ற ஒரு கடையில் வந்துருக்கோம். பூரியா? சூப்பர். நான் வந்து பொங்கல், சூப்பர் பொங்கல். ஒர்த்தா? ஓகே, வெல்கம் டு ஏதோ ஒன்று இருக்கு சேனல். பார்த்தீங்களா நாங்கள் எங்கே இருக்கோம்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். நாங்கள் எங்கே போகிறோன்னா குலதெய்வத்தை பார்க்கலாம். எங்கே போகிறோன்னா சுவாமிமலை முருகர் கோயிலுக்கு தான் போகிறோம். ஸோ ஆல்ரெடி நாங்கள் சுவாமிமலை போயிருக்கோம். அதோட லிங்க் வந்து நாங்கள் கொடுக்குறோம் பாருங்கள். அதே மாதிரியே அந்த டிரைவர் அண்ணாவை பார்த்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த வாட்டி எப்படி இருக்குது அப்படின்றத. நாங்கள் 2 பேர் தான் போகிறோம். மனிஷா வந்து நாங்கள் பாட்டி வச்சு. ஆமாம், ஏன்னா கோயில் எப்படி கூட்டமாக இருக்குன்னு தெரியாது, எதுக்கு குழந்தைய கஷ்டம். நாங்கள் ஜாலியாக. ஆமாம், ஓகே. பஸ்ஸு நம்ம பஸ்ஸை காட்டுறீங்க? பஸ் இருக்காங்க, பஸ்ஸுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, நாங்க கும்பகோணம் வந்தாச்சு. இதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு 11:50 தான் ஆகுது. ரொம்ப சீக்கிரமா வந்துடும். லஞ்ச் கூட இன்னும் இல்ல ஹோட்டல்ல. லஞ்ச் கூட இல்ல, எல்லா டிஃபன் தான் இப்போதைக்கு இருக்கு. சரி, நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம டிரைவர் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுவோம். ஆமா, ஓகேங்களா? பாருங்க, இவ்வளவு பெரிய பஸ் ஸ்டாண்டு உட்காரத்துக்கு கூட இடம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பயங்கர வெயிலா இருக்கு. இங்க வந்தீங்கன்னா நம்மளே சேர்ல எடுத்துட்டு வரணும் போல இருக்கு, அந்த மாதிரிதான் இருக்கு. சரி, இதை வந்து அமௌண்ட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, நம்ம சாப்பிட்டுட்டு டிரைவர் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுவோம். சாப்பிட்டுதான். ஒரு வழியா சாப்பாடு கிடைச்சிச்சா? எங்க கிடைக்குது? மீல்ஸ் கிடைக்க மாட்டா, வெரைட்டி ரைஸ் தான் கிடைக்குது. ஏதோ ஒண்ணு சாப்பிடுவோம். சாம்பார் சாதம் செம்மையா இருக்கு. சாம்பார் சாதம், தயிர் சாதம். சாப்பிட்டு அப்படியே கோயில் கிளம்ப வேண்டாம். ஓகே, கும்பகோணம் டிகிரி காஃபியா? ஆமா, கும்பகோணம் வந்தாலே இந்த டிகிரி காஃபியோட முடிச்சாதான் அந்த மீல்ஸே ஃபுல்ஃபில் ஆகும். அதனால டிகிரி காஃபி சூப்பரா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கௌரி நிவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலு, புது பஸ் ஸ்டாண்டு, கும்பகோணம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு மேலேயே இருக்கும். நாங்க எப்போ வந்தாலுமே இந்த ஹோட்டல்ல தான் நாங்கள் சாப்பிடுவோம். எல்லாமே சூப்பரா இருக்கும். ஃபுல்லா வந்து வெஜ்ஜு ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட் டைம் வந்து இந்த ஹோட்டல் நான் காட்டல, அதனால நேம் சொல்லாதனால உங்களுக்கு தெரியாம இருக்கும். இந்த ஹோட்டல் பேர் வந்து ஸ்ரீ கௌரி நிவாஸ். இதான் என்ட்ரன்ஸு, நீங்க பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, நாங்க கும்பகோணம் வந்து இறங்கி சாப்பிட்டுட்டு நம்ம கோபி அண்ணனுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அடுத்துல பாத்தீங்கன்னா சூப்பரா பாருங்க. உலகில இது எப்போ செம்ம. ஹாய் சொல்லுங்க. இங்க பாருங்க, லாஸ்ட் வீடியோல பாத்துருப்பீங்க அண்ணனை. இந்த வாட்டியும் அவர் தான். ஸோ இதுக்கப்புறம் எப்போ கும்பகோணம் வந்தாலும் நாங்கள் ஆட்டோ டிராவல் தான் பண்ணுவோம்.
இப்போ வந்து கும்பகோணம் சுவாமிமலையில வந்து நட சாத்தினதுனால என்ன கோயில்னா இது? ஐராவதீஸ்வரர், தாராசுரம் ஐராவதீஸ்வரர். ஆமா, தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில். இது வந்து பாத்தீங்கன்னா நயன்தாரா தொல்பொருள் ஆராய்ச்சி அவங்களுடைய மெயின்டெனன்ஸ் தாராசுரம் ஐராவதீஸ் கோயில்ல இப்ப ஸ்டே பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. இனிமே ஈவினிங் 4 மணிக்கு தான் கோயில் ஓபன் பண்ணுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து சாமிமலை போறாங்க. ஆமா. அடுத்து நெக்ஸ்ட் என்னென்ன பார்க்கணுமோ நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரிதான் நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி இங்க வந்து இவர்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா டெம்பிள் சிட்டி இந்த கும்பகோணம்ன்றது சுத்தி இருக்கிற எல்லா கோயிலுமே என்ன சுத்தி காமிச்சிருவாரு. இன்னொரு இந்த ஐராவதேஸ்வரர் கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நயன்தாராவோட குலதெய்வம் கோயில். இது உங்களுக்கு தெரியுமா? அது ஆமா, இது வந்து ஆமா, இது நயன்தாராவோட குலதெய்வம் கோயில். இது இடையில வந்தாங்க சார், போன வாரம் 10 நாளைக்கு முன்னாடி. ஆமா ஆமா, வந்து இங்க வந்து சாமிமலை எல்லாம் பாத்துட்டு இந்த கோயில வந்து பாத்துட்டு அன்னைக்கு ஒவ்வொரு ரெஸ்டா இருந்துச்சு. அன்னைக்கு பேப்பர்ல கூட போட்டிருந்தாங்க கும்பேஸ்வரன் கோயிலுக்கு வந்திருக்காங்க. அந்த கோயில் யானை மங்களாம்பிகை கோயில் இந்த யானை எல்லாம் பாத்துட்டு தரிசனம் பண்ணிட்டு அவரும் அவங்க ஹஸ்பண்ட் விக்னேஸ்வரன் 2 பேரும் சேர்ந்து வந்துட்டு போனாங்க. பேப்பர்ல குலதெய்வம் கோயில் இது. அப்படிங்களா? சரிங்க சார். ஓகே. ஸோ நான் இங்க வந்து ஸ்டே பண்ணிட்டு 4 மணிக்கு தான் நட திறப்பாங்களாம். அதுக்குள்ளே அண்ணனை அமுச்சிட்டு 4 மணிக்கு மறுபடியும் அவரை கூப்பிடுறோம். அதுக்கப்புறம் என்னென்ன கோயில் போறோம் அப்படின்றதெல்லாம் லைனா பாருங்க. ஓகேவா? ஆமா, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய கோயிலுக்கு அண்ணன் இப்ப இந்த வாட்டி லாஸ்ட் டைம் கூட்டி போனதை விட இந்த வாட்டி நிறைய கோயிலுக்கு போறோம். என்னென்னன்றதெல்லாம் அப்படியே லைனா பாருங்க. சரிங்களா? சரி, நான் பாப்போம். நீங்க போயிட்டு வாங்க. நான் 4 மணிக்கு கால் கூப்பிடுங்க. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நான் இப்போது ஒருத்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். 1000 வருஷம் பழமையான ஒரு கோயிலாக இது. இது மேலே பார்த்தீங்களா, அந்த கலசம் பார்த்தீங்கன்னா மற்ற கோவிலெல்லாம் செம்பில் இருக்கும் அந்த கலசம். ஆனால் இது வந்து ஃபுல்லாகவே வந்து சுண்ணாம்பில், அந்த காலத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சுண்ணாம்புலேயே பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பக்காவாக இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த காலத்தில் இந்த சுண்ணாம்புலாம் பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் போதெல்லாம் கரைஞ்சிரும். ஆனால் இது அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி செவர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கல். அதுக்கு மேலே இந்த நந்தி உட்காந்துருக்கிறது கல். அந்த நந்தி கீழே ஒரு லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சுண்ணாம்பில் செஞ்சுருக்காங்க. ஸோ எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த கோயிலோட இன்னொரு மகிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய ஒற்றுமையை சொல்கிற மாதிரி ஒரு கோவில். அப்படி என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது அந்த ஐயா என்ன சொன்னாருன்னா, இந்த கோவிலுக்குள்ளே இருக்கிற சிற்பங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து ஒரு ஊர்லேருந்தும் கல் எடுத்துகிட்டு வந்து செய்த சிற்பங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே ஒரு புளிய மரமுமே ஒரு புளிய மரத்துலேயும் புளியோட டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகுமா. ஸோ அதுவும் வந்து ஒரு ஊர்லேருந்து வந்த ஒரு கோவில் தான், மரம் தான் இது. அதனால் எவ்வளோ மகிமை பாருங்கள் இந்த கோயிலுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஐராவதீஸ்வரர் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். அதோட லொக்கேஷன் மட்டும் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள், எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணிட்டு இருக்கா பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 60 புளிய மரம் இருக்கும். இன்னும் தூங்குது. ஆமா, சாஞ்சிருச்சு அப்படி. என்கிட்ட 10 பூனை இருக்கு. அதனால இந்த பூனை பேப்பர் பண்றது தெரியும் எனக்கு. பாருங்க, இப்ப பாருங்களேன், சைஸ் வருங்க.
தூக்குது பெருமனே. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஐராவதேஸ்வரர் டெம்பிள். அதே மாதிரி மியூசிக்கல் ஸ்டெப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இந்தியாவில் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு கல் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான். இதில் வந்து ஒரு 7 கல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 7 கல் பார்த்தீங்கன்னா 7 ஸ்வரங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கல்லாம் இது. அதனால தான் மியூசிக்கல் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன், ஆனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ஒரு கல்லேருந்தும் ஒரு மியூசிக் வருமா, அதாவது இந்த சப்தஸ்வரங்கள் அப்படின்றது. இங்கே பாருங்கள், க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான் இந்த மியூசிக்கல் ஸ்டெப்ஸ். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த மியூசிக்கல் ஸ்டெப்ஸு. ஸோ ஒரு கல்லில் ஒரு மியூசிக் வரும். ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, பூட்டி வச்சுருக்காங்க. அதனால் உங்களுக்கு அந்த சவுண்டை காட்ட முடியாது. பட் நீங்கள் வேறு ஏதாவது யூடியூப்பில் இந்த ஏன்ஷியன்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட சவுண்டை நீங்கள் கேட்கலாம். சூப்பராக இருக்கும். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நந்தி, சூப்பராக இருக்கு பாருங்க. பெரிய நந்தி இருக்கு. முருகா முருகா ஓ முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தி மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நாங்கள் சுவாமிமலை முருகர் கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து கோபுரம். பார்த்துக்கோங்க, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்காக இந்த சுவாமிமலை முருகரோட கோபுரத்தை காட்டுறேன். என்ன சாப்பிட்ற? தட்டை, அப்புறம் சக்கரை பொங்கல். சூப்பர். சுவாமிமலை பிரசாதமா? நல்லபடியா சாமி தரிசனம் பார்த்தாச்சு. நம்ம ஆட்டோக்கார அண்ணன் வெளியே வெயிட் பண்றாரு. ஆமா,
நேரம் எங்க போறோம் தெரியுமா? ஸ்கிப் பண்ணாம பாருங்க தெரியும். முருகா நம்ம நீ என்ன சாப்பிடுற? சட்டை தக்காளி பொங்கல். ஆனா நல்லா இருக்கா? முருகரோட பிரசாதம் நல்லா இல்லாம இருக்குமா? அமிர்தமா இருக்கு. அப்படியா? ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க கும்பகோணம் சாமி மலையை பார்த்துட்டோம். ஃபுல்லாவே அண்ணனோட ஆட்டோல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து இந்த பட்டீஸ்வரம் அப்புறம் வெள்ளப்பிள்ளையார் இதெல்லாம் நாங்க பாத்துட்டோம். எங்கன்னா திருவள்ளஞ்சேரி வெள்ளப்பிள்ளையார் எல்லாம் நாங்க லாஸ்ட் டைம் பார்த்தோம். இந்த டைம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா போலாம் அப்படின்னு சொல்லி மன்னார்குடியில ராஜகோபால சுவாமிகள் அந்த இதுக்கு போறோம். அதுவும் அண்ணனோட ஆட்டோலயே தான் போறோம். இங்க இருந்து ஒரு 40 கிலோமீட்டரா நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நீங்களும் போனோம் அப்படின்னா மறுபடியும் அண்ணனோட நம்பரை இந்த வீடியோலயும் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்க. லாஸ்ட் டைம் போட்ட வீடியோல அண்ணா சொன்னாரு நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் மூலமா அண்ணனுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் வருது போது ரொம்ப சந்தோஷம். மீண்டும் இந்த வீடியோவை பார்த்துட்டும் அண்ணனை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இப்ப போலாமா மன்னார்குடிக்கு? மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயிலுக்கு போலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இது வந்து மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயில். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்திருக்கிற இடம் ஆலங்குடி குரு பகவான் கோயில். ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஆலங்குடி குரு பகவான் கோயில். இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா மணி 9 மணிக்கிட்ட நட சாத்துற நேரம். இருந்தாலும் அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன், தீபன் கார்த்திக். பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மரியாதை, கோயில் மூலஸ்தானத்து வரைக்கும் போயிட்டு எல்லாமே பார்த்துட்டு சூப்பரா ஒரு தரிசனம் வேற லெவல்ல இருக்கு. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஒரு அன்எக்ஸ்பெக்டடா பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ மன நிறைவா இருக்கு எங்களுக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இங்க வரணும்னா தேங்க்ஸ் சொல்ல முடியாது தீபனுக்கு. தீபனுக்கு வந்து தேங்க்ஸ் எல்லாம் நிறைய சொல்லலாம். அவனுக்கு ரொம்ப 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 க்ளோஸ் ஃப்ரெண்டு தீபன் கார்த்திக். அவன் மூலமா எனக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைச்சிருக்கு. இது ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா பாடைக்கட்டி மாரியம்மன் திருக்கோயில். இது வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம்லேருந்து மன்னார்குடி போகிற வழியில் இருக்கு. பயங்கர பவர்ஃபுல்லான கோயில் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பாடைக்கட்டி மாரியம்மன் கோயில் சொன்னீங்க இல்லையா, அது என்ன அதோட பலன்கள்லாம் என்னது? வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அம்மணி மாசம் திருவிழா திருவிழா பல்லாக்கு கொடிய திருவிழான்னு பாத்தீங்கன்னா 4 ஞாயிற்றுக்கிழமை நடக்கும்.
பயங்கர விசேஷமா இருக்கும். இந்த சுத்தப்பட்ட 3 மாவட்டம் மக்கள் வருவாங்க. சரி, இதோடைய ஸ்பெஷல் என்னன்னா அதாவது பாடை கட்டினா உயிரோட இருக்கிறவங்க பாடை கட்டி உயிரோட இருக்கிறவங்களே உயிரோட கட்டி அந்த இறந்த கொண்டு போவாங்க. வேண்டுதல் வச்சு கால் முடிய கை முடியாதவங்க சரியாகணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அது அந்த சரியா வைப்பாங்க. கால் தனியா கை சரி ஆனதுக்கு அப்புறமா அது முடியும். அது எனக்கு கை முடியல சொல்லிட்டு கை எடுத்து வைப்பாங்க. பச்சை உப்பு இருக்கு பாருங்க. உப்பு அள்ளி சேர்த்து எலுமிச்சம்பழத்தை வச்சாங்கன்னா அங்க இருக்காது. அந்த உப்பு அள்ளி வைக்கணும். நல்லா இருக்குன்னா அவங்க அடுத்த வருஷம் தான் அந்த ஐயோ நல்லா இருக்கிறாங்க அந்த திருப்தி மறுபடியும் அவங்க திருப்பி வர மாதிரி வர வைக்கும். அதனால அந்த பானையில இருக்கிற மாதிரி பண்ணி நிறைவேற்றிடுவாங்க. அதான் பத்து இருக்காங்க முடியாது. ஆமா ஆமா அவங்க நல்லா அவங்க இருக்காங்க. மாடுக்கு பேச்சு கொண்டு வராங்க. அப்புறம் அந்த இது சொன்னீங்க அந்த அம்மா போட்டுச்சுன்னா இந்த அம்மா போட்டு வந்து கோயில் வந்து தங்க வச்சிருவாங்க. 10 நாளும் இங்கே தங்க வச்சிருவாங்க. அவங்க சாப்பாடு எல்லாரும் பக்கத்து கொடுத்துக்கிட்டு கோயிலே தங்க வச்சுன்னா உடனே குழம்பாயிடும். சீக்கிரமா இறங்கும் அம்மா குழம்பத்தை இறங்கிடும். அதுதான் இங்க ஸ்பெஷல். இது இந்த கோயில் இப்ப எந்த இதுல இருக்கு? திருவாரூர் மாவட்டம். திருவாரூர் மாவட்டத்துல வலையமான். எந்த ஊர்ல இருக்கு? திருவாரூர் மாவட்டம் வலையமான் வரராஜபேட்டை. ஓகே. அதாவது கும்பகோணம்ல இருந்து மன்னார்குடி போற ரோட்ல இருக்கும். திருவாரூர் ரோட்ல மெயின்ல வந்து பாத்தீங்கன்னா அம்மன் இருக்கு. ரொம்ப முக்கியமான அம்மன். யாருக்காச்சும் ஆமா. இப்போ யாராவது இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு வாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். லாஸ்ட் டைம் பார்த்ததை விட இந்த வாட்டி நாங்க நிறைய கோயில் பார்த்திருக்கோம். ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹாப்பியா இருக்கு. அதே மாதிரி இங்க கும்பகோணம் வந்தீங்கன்னா அண்ணா கான்டாக்ட் பண்ண மறந்துடாதீங்க. மறுபடியும் சொல்றேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து மார்னிங் 6 என்ன மணி 6:45 இப்பதான் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து பைக் வந்து கிளாம்பாக்கத்துலயே வந்து போட்டுட்டோம். சூப்பரா இருக்கு, சேஃப்டியா இருக்கு. வண்டி எல்லாம் நீங்க ஐயோ நம்ம ஆட்டோ பிடிச்சிட்டு போனமே எல்லாம் நினைக்காதீங்க. பைக்ல போறதா இருந்தீங்கன்னா நீங்க பைக் வந்து அங்க பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சர்வேலன்ஸ் கேமரா அதே வச்சிருக்காங்க. வண்டியை வந்து சேஃப்டியா இருக்கு. வண்டி வெட் டிஷ்யூ மாதிரி போட்டு சூப்பரா கிளீன் எல்லாம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த மாதிரி நான் கோயம்பேட்ல கூட பார்த்ததே கிடையாது. சூப்பரா இருக்கு. நேத்து மார்னிங் 5 o'clock போட்டோம். இன்னைக்கு மார்னிங் 5 o'clock நாங்க வண்டி எடுத்தோம். 80 rupees ஆச்சு. ஓகே, ஒர்த்து தான். சூப்பரா வண்டி சேஃப்டியா இருந்துச்சு. இப்போ நாங்க கோயம்பேட்ல முகப்பேர்ல இருந்து நாங்க கிளாம்பாக்கத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா 500 rupees ஆச்சு ஆகும். சோ அப் அண்ட் டவுன் 1000 rupees ஆகும். ஆனா நாங்க ஒரு 200 rupees பெட்ரோல் போட்டுட்டு போயிட்டே வந்துட்டோம். சோ யாராவது பைக்ல போனோம்னா நீங்க பைக் அங்க பார்க் பண்ணிட்டு ஊருக்கு போலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து. அதுக்கு முன்னாடி நம்ம கோபி அண்ணா வந்து எண்டிங் கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவர் வந்து ரொம்ப அர்ஜென்டா கிளம்பி போயிட்டாரு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சொல்லிடு. ஆமா, ஆட்டோ டிரைவர், நம்ம ஆட்டோ டிரைவர் அண்ணா கோபி அண்ணா. கும்பகோணம் போனாலுமே அவரோட ஆட்டோல தான் ஃபுல்லா எல்லா கோயிலும் சுத்தி காட்டுவாரு. பெஸ்ட் பிரைஸ்ல நமக்கு வந்து பண்ணி கொடுப்பாரு. ஆமா, இன்னொன்னு அந்த பொலைட்னஸ், அவர்கிட்ட ஒரு பொலைட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் போனாலும் அது சலுப்பே இல்லாம கோவப்படாம அந்த கோயிலை பத்தி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு கைடன்ஸாவே நம்மளுக்கு இருப்பாரு கோபி அண்ணா. நீங்களும் வந்து கும்பகோணம் போனீங்கன்னா அண்ணா நம்பர் நாங்க வந்து ஷேர் பண்றோம். நீங்க வந்து தாராளமா அவரோட ஆட்டோல போலாம். ஃபுல்லா என்னென்ன கோயில் இருக்கோ எல்லாமே சொல்லுவாரு. கூட்டிட்டு போய் வேற காட்டு வரோம்ல. இந்த வாட்டி நாங்க போன கோயில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ரொம்ப
திருப்தியாவே இருந்துச்சு, சூப்பரா இருந்தது. நாங்க காமிச்ச கோயில்ல வந்து உங்களுக்கே தெரியாத கோயிலா இருக்கலாம், இல்ல தெரிஞ்ச கோயிலா இருக்கலாம். சோ அதையும் வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தெரியலன்னா நீங்க போயிட்டு வாங்க அந்த கோயிலுக்கு, ரொம்ப விசேஷமா இருக்கும். நாங்க இந்த வாட்டி போன கோயில் வந்து வித்தியாசமா, போன வாட்டி நாங்க போனது வேற நிறைய கோயில் போயிட்டு வந்தோம். இந்த வாட்டி நாங்க வேற நிறைய கோயில் போயிட்டு வந்தோம்ல. பொதுவாவே பாத்தீங்கன்னா அந்த கும்பகோணம்ன்றது டெம்பிள் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டெம்பிள்ஸ் இருக்காங்க. ஆமா, அதுக்கப்புறம் நிறைய சொன்னாரு. அந்த பெருமாள் கோயிலே பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, 13 இருக்கு, 108 பெருமாள் கோயில 13 வந்து கும்பகோணத்துல இருக்கு அப்படிலாம் நிறைய சொன்னாரு. அதுக்கெல்லாம் வேணும்னா ஒரு 10 நாள் ஸ்பெண்ட் பண்ணி போனீங்கன்னா கும்பகோணத்தை ஃபுல்லா சுத்தி பாத்திரலாம். இந்த அண்ணாவை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, எங்கெங்க போகணுமோ. கும்பகோணம் சரௌண்டிங்ஸ்ல எவ்வளவு கோயில் இருந்தாலும் அவர் கொண்டு போய் காட்டுவாரு பெஸ்ட் பிரைஸ்ல. அவ்வளவுதான், பினிஷ் பண்ணிக்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறோம். சோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஏதோ ஒன்று இருக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வேற ஒரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜா.